அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் டு ஸ்டேட்மெண்ட். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க போய் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ்ல இருக்க டாபிக் எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட பிடிஎஃப்ல முடிச்சாச்சு. இப்போ டைரக்டா போர்ட் பிரசன்டேஷன்ல அதை நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். அதுல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ராகேட்டிவ் டு ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்னா அதாவது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அதை எப்படிலாம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். என்ன டைப்ல இருந்து எப்படி மாத்துறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். பர்டிகுலரா இந்த டாபிக் எல்லாம் மென்ஷன் பண்ணி சிலபஸ்ல கொடுத்துருக்கனால இதை இன்னும் இன்டெப்தா பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு, அதாவது இன்ட்ராகேட்டிவ் டு ஸ்டேட்மெண்ட். இன்ட்ராகேட்டிவ்னா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்ட்ராகேட்டிவ்னாலே அது கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கணும். ஸ்டேட்மெண்ட்னா அது யூனிவர்சல் ட்ரூத்தாவோ அல்லது ரெகுலர் ஆக்ஷனாவோ அல்லது ஸ்கெடியூல்டு ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இருக்கணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் ஃபார்மேட்ல இருந்தே ஆகணும். அது எஸ்ஆர் நோ டைப்பா இருக்கலாம், இல்ல ஆன்சர் டைப்பா இருக்கலாம். பட் ஆனா கொஸ்டின் டைப்பா கம்பல்சரி இருக்கும். இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது கொஸ்டின் மார்க் கம்பல்சரி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒன்று ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது என்ன சென்டென்ஸ் கேட்கலாம், இல்லை ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதை இந்த சென்டென்ஸா மாற்றி வச்சிருக்கோம், எது கரெக்ட் நீங்க கண்டுபிடிக்கணும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டஸ் ஷி கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க். அப்ப இங்க கொஸ்டின் மார்க் வந்துருச்சு, அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது கம்பல்சரி இன்ட்ராக்டிவ் தான் இருக்குது. இதை இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றணும்னா சாதாரண விஷயமா மாற்றணும், ஒரு இன்ஃபர்மேஷனா மாற்றணும். அப்ப இங்க டூ ஃபார்ம் வெர்போ அல்லது மாடல் வெர்போ இருந்துச்சுன்னா முதல் இங்க என்ன செய்யறோம், டஸ்ஸை எடுக்கிறோம். அந்த கேள்வி உண்டாக்குற வேர்டு அதான் இல்லையா? ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஷி கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆன்சர் வந்துருச்சா? ஸோ அதோட ரூட் காஸ் வேர்டு என்ன அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா ரிஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ ஷி கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க், ஃபுல் ஸ்டாப். ஸோ இன்ட்ராகேட்டிவ்கான சிம்பிளை எடுக்கிறோம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, இஸ் he coming to the party? அவரு பார்ட்டிக்கு வராரா? so he is coming to the party, he is coming to the party, full stop, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? so இந்த இடத்துல என்ன பண்றோம்னா is here, he is மாத்திரம். இது எல்லாமே என்ன, டென்ஸை குறிக்கிற verbs. so do form இல்லாம டென்ஸை குறிக்கிற verb. ஓகேவா? so இந்த verb எல்லாமே பார்த்தோம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா கேள்வி அப்படியே மாறிடும், ஸ்டேட்மெண்டா மாறிடும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேள்வியா மாத்தனாலும் இப்ப இங்க இருந்து இங்க கொண்டு போனாலும் அப்படியே இஸ் அங்கிட்டு போட்டோம்னா அது கேள்வியா மாறிடும். ஓகேங்களா? சோ எந்த இடத்துல ரிமூவ் பண்ணணும், எந்த இடத்துல மாத்தி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. கேன் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம்? கேன் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம்? உங்களால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? அப்ப உங்களால பிரச்சனை தீர்க்க முடியும், இதான் ஸ்டேட்மெண்ட். யூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம், அவ்வளவுதான். கொஸ்டின் மார்க் ரிமூவ் பண்ணிடுறோம், ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். யூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே. So will they arrive on time? அவங்க டயத்துக்கு வந்துருவாங்களா? அவங்க டயத்துக்கு வந்துருவாங்க. they will arrive on time, முடிஞ்சிருச்சு. அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்றோம். சோ ஒரு இம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்டா இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்டா மாத்தும் போது அப்படியே வெர்பையும் சப்ஜெக்டையும் மாத்திரம்னா கேள்வி என்ன செய்யுது, ஸ்டேட்மெண்டா மாறிடுது. they will arrive on time. ஓகேவா? அடுத்து, does he like coffee? அவர் காஃபி பிடிக்குமா? he likes coffee, அவருக்கு பிடிக்கும். he likes coffee, அவ்வளவு முடிஞ்சிச்சு. அப்ப இந்த இடத்துல இந்த ஓவராலா 5 சென்டென்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டஸ் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. மீதி வெர்பெல்லாம் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் மாடல் வெர்ப்ஸ். சோ அதை இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. இஸ் வாஸ் எல்லாம் டென்ஸை குறிக்கிற வேர்டு. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் இருக்கு பாருங்க. டஸ் he like coffee? ஆனா இங்க he likes அப்படின்னு ஏன் மாறி இருக்கு? மேல does he like தானே இருக்கு. அப்ப கீழே ஏன் he likes coffee இருக்கு? எஸ் ஏன் சேர்ந்துருக்கு? இது சிங்குலர், இங்கேயும் சிங்குலர் ஃபார்ம் தான் கண்டிப்பா வந்தாகணும். ஒரு டைரக்டா ஒரு செய்யற செயலா இருந்தா அதோட எஸ் சேர்ந்தா மட்டும்தான் அது சிங்குலர் ஃபார்ம். நான் ஏற்கனவே சிங்குலர் ப்ளூரல் கான்செப்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னன்னா டைரக்டா செய்யற வேர்டா இருந்தா எஸ் சேர்ந்தாதான் அது சிங்குலர், எஸ் சேலர்னா அது ப்ளூரல்ல வந்துடும். ஸோ ஹீங்கிறது சிங்குலர், லைக்ங்கிறது இஸ்ஸோ வாசோ அந்த மாதிரி டென்ஸ் வெர்ப் கிடையாது. இது டைரக்டா ஆக்ஷன் வெர்ப். ஸோ ஆக்ஷன் வெர்போட எஸ் சேர்ந்தாதான் அது சிங்குலர். ஸோ ஹீ லைக்ஸ் காஃபி.
மீதி எல்லா இடத்துலையும் பெருசா மாறி இருக்காது. கரெக்டா பாருங்களேன், எல்லா இடத்துலையும் இதெல்லாமே பாஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடம் ரொம்ப நுணுக்கமா இருக்கும். ஒருவேளை ஹி லைக் காஃபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஹி லைக்ஸ் காஃபின்னு கொடுத்தா நம்ம அந்த நேரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா ஹி லைக்ஸ் காஃபின்னு எழுதணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கண்கார்டு வந்து ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கண்கார்டுங்கிற டாபிக்ல தெளிவா சப்ஜெக்ட் வெர்பல் அக்ரிமெண்ட்டை நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருப்போம். ஸோ எந்த இடத்துல எஸ் வரணும், எந்த இடத்துல எஸ் வரக்கூடாது, எது ப்ளூரல் எது சிங்குலர் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹி லைக்ஸ் காஃபின்னா வரணும். இங்க லைக்ன்னு இருக்காலும் இங்கேயும் லைக்னு வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு, அதனால மாத்தணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இன்ட்ராகேட்டிவ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட்க்கு எப்படி மாத்துறது அப்படிங்கிறத தெளிவா நம்ம சொல்லியாச்சு. ஆல்ரெடி இம்பேரட்டிவ்க்கு பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன், இன்ட்ராகேட்டிவ்க்கும் பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்றேன், கிட்டத்தட்ட 190 நாளும் என்னமோ தான் இருக்கு. கண்ணிமைக்கும் நேரங்கள்ல நாட்கள் ஓடிட்டே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கெடியூல் போடுங்க, ஸ்கெடியூல் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதை கரெக்டா பிளான் பண்ணோம்னா, கரெக்டா ஹார்ட் ஒர்க் கொடுத்தோம்னா, கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி கிவ் அப் கொடுக்காம படிச்சோம்னா எல்லாத்தாலையும் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? பட் அதுக்கு சரியான வழிகாட்டுதலும் சரியான தன்னம்பிக்கையும் சரியான சூழ்நிலையும் இருக்கும். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்வேன், என்னன்னா படிக்கிறவங்களாம் பாஸ் பண்ணிடுறாங்களா? ஆமா, நல்லா படிச்சிருப்பாங்க உங்களுக்கு, அதனால பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது கிடையாது. எல்லாத்தாலையும் நீங்க படிக்க முடியும். நம்ம எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குல்ல, பிரச்சனைகள். அந்த பிரச்சனையும் கூட பக்கத்திலேயே வச்சுட்டு படிக்கிறான் பாருங்க, அவன் நல்லா பாஸ் பண்ணுவான். இப்ப பாஸ் பண்ணவங்களாம் பிரச்சனை இல்லையான்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா, அவன் பிரச்சனையை கேட்டோம்னா நம்ம வந்து ஐயோ இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அந்த வேலையே வேணாங்க அப்படின்னு போயிருப்போம்னு நினைச்சிருப்போம். மிகப்பெரிய பிரச்சனையை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் அவங்க கன்சிஸ்டன்சியோட படிச்சிருப்பாங்க. அப்ப இங்க படிக்கிறதுக்கான ஒரே எலிஜிபிலிட்டி என்னன்னா, பாஸ் பண்றதுக்கு பிரச்சனை இருக்கும், பிரச்சனையும் கூட வச்சுக்கிட்டே நம்ம படிக்கவும் செய்யணும். அது ஒண்ணுதான் கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்றவங்களுக்கும் நம்மளால பண்ண முடியாதவங்களுக்கும் அது ஒன்னே ஒண்ணுதான் டிஃப்ரென்ஸ். என்னன்னா, நம்ம வந்து காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஐயோ அப்படி தான் படிச்சிருக்கலாங்க, இப்படி தான் படிச்சிருக்கலாங்க, டைம் இல்லைங்க, வேலைக்கு போனேங்க, உடம்பு சரியில்லைங்க. ஓகே தான், சூழ்நிலை தான். இது எல்லாமே அவனுக்கும் இருந்திருக்கும், அந்த பாஸ் பண்ணவனுக்கும். அதை அவன் பெருசாக நினைக்காம கிவ் அப் கொடுக்காம பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் விஷயம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா காரணம் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லாங்க, ஆனால் படிச்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் நம்ம சேனல் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கு. ஜனவரி மாதமே ஆரம்பிச்சிட்டேன் கிளாஸஸ், பிடிஎஃப் கொடுத்துட்டேன், மெட்டீரியல் கொடுத்துட்டேன். புது சிலபஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, ஆனால் எல்லாத்துக்குமே மெட்டீரியலே ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டேன் நடத்தி. ஓகேங்களா? ஸோ இப்போ போர்டு ப்ரெசன்டேஷன் இன்னும் புரியணுங்கிறதுக்காக போர்ட்லையும் நடத்திட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக படிங்க. அடுத்த டாபிக் கண்டிப்பாக அடுத்தடுத்து டக்கு வந்துடும். ஒன்றும் டைம் நிறையா இருக்கா, நிறையா படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம்.